ஆலிவ் ஆயில் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆலிவ் மலர் மருந்து பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆலிவ் மலர் மருந்தும் ஆலிவ் ஆயிலும் ஒரே மரத்திலிருந்து தான் எடுக்கப்படுது. ஆலிவ் ஆயில் ஆலிவோட பழங்களை நசுக்கி அதிலிருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. ஆலிவ் பூக்களை மலர் மருந்தா டாக்டர் எட்வர்ட் பேட்ஜ் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காரு. ஆலிவ் மலர் மருந்து சோர்வை நீக்க பயன்படுத்தப்படுது. எந்த மாதிரியான சோர்வு அப்படின்னா, முழுதா உழைத்து களைத்து போனவங்களுக்கு தீர்வா சொல்லப்படுது. ஆலிவ் மலர் மருந்து 2000 வருடங்களுக்கு முன்பு கூட ஒலிம்பிக் போட்டியில வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க பதக்கம் இன்னைக்கு கொடுக்கறாங்க. ஆனா அன்னைக்கு ஆலிவ் இலைகள்ல செய்யப்பட்ட ஒரு கிரீடத்தை வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. ஒலிம்பிக் போட்டியில கடுமையா போராடி வெற்றி பெற்றிருப்பாங்க. அப்போ முழுசா அவங்க களைச்சு போய் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆலிவ் இலைகள்ல செய்யப்பட்ட ஒரு கிரீடத்தை அணிவிக்கிறாங்க. இதன் மூலமா அந்த காலத்திலேயே சூட்சமமா ஆலிவோட சக்திய மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆலிவ் மரத்தை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு மேல உயிர் பிழைச்சு வாழக்கூடியதாக இருக்கு. இது வளர்ற நிலம் செழிப்பில்லாத நிலமா இருக்கு. வறண்ட நிலம், பாறை, சுத்தமா சத்தே இல்லாத மண்ணில் வளர்ந்தா கூட அது சத்தான ஆலிவ் எண்ணெயையும் சோர்வை நீக்கக்கூடிய மலர் மருந்தையும் தருது. எப்பேற்பட்ட வறட்சியா இருந்தாலும் காட்டு தீயா இருந்தாலும் முழுசா அழிஞ்சு போனா கூட வேர்ல இருந்து திரும்ப துளிர்த்து திரும்ப வளர்ந்து பயன் தருது. இந்த மரத்தோட வேருக்கு அடியில வேர் முடிச்சுகள் இருக்குமா. மேல கிளைகள் மரம் எல்லாம் எரிஞ்சு போனா கூட திரும்ப அந்த கிழங்கு போன்ற அந்த வேர் முடிச்சுகள்ல இருந்து திரும்ப உயிர் தோன்றி பழையபடி மரமா வளர்ந்து நிற்கும். ஆலிவ் ஆயில் பொதுவா நம்ம ஸ்கின்னோட பளபளப்புக்கு ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்துறோம். ஆனா அந்த மரத்தோட தண்டு பகுதி முறுக்கேறி வறட்சியா அழகில்லாம இருக்கும்.